ஜூன் 26, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் ஜெபம் அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கான பதிலை ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் எந்த மாற்றமும் தெரியவில்லை என்றே நினைக்கிறோம். தேவன் ஏன் ஜெபத்தை கேட்டாரா என்ற கேள்வி கூட வரலாம். ஆனால் தானியேலின் ஜெபத்தை போல நீங்கள் ஜெபித்த முதல் நாளிலிருந்தே தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். தானியேல் 21 நாட்கள் காத்திருந்தான். ஆனால் முதல் நாளிலேயே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்மேல் மலையில் எலியா ஜெபித்த போது சிறிய மேகம் பெரிய மழையாக மாறியது. அதேபோல் உங்கள் ஜெபங்களும் தேவனுடைய சந்நிதியில் வீணாகவில்லை. நீங்கள் இன்னும் பதிலை காணவில்லை என்பதற்காக தேவன் செயல்படவில்லை என்று அர்த்தமல்ல. சரியான நேரத்தில் நீங்கள் ஜெபித்ததை காட்டிலும் பெரிய பதிலை அவர் கொடுப்பார். பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கும் கிருபையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. பதில் தாமதமாகும் நேரங்களிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு அருளும். கர்த்தாவே, சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தும். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தருளும். மூடிய கதவுகளை திறந்து தாமதமான ஆசீர்வாதங்களை விரைவாக நிறைவேற்றும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடிகளுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குடும்பங்களில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை வல்லமையான சாட்சிகளாக மாற்றி எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமையை வெளிப்படுத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.